அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வருடம் கழித்து புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது தொழிலில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது உறுதியாகவே என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருப்பவர்தான் சூரியன். அவர் இந்த வேளையில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. ஒரு வருடம் கழித்து நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து ராசியின் நாதரான செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் 3 கிரகநிலைகள் ஜென்மராசியின் மீது வலுவாக பார்ப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகும் மிகவும் வலுவான நன்மை நிறைந்த புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உறுதியாகவே இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சூரியன் வருகிறார். அங்கு நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை உண்டு. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் மேசராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். இது மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே இந்த வேளையை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல், சிரமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. வீண் பலிக்கு ஆளாகாமல் வீண் பலிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. உறுதியாகவே பண வரவு திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதை டென்ஷன் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டாரம் விரிவடையும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை ரீதியாக மிகவும் சாதுரியமாக நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. துணிச்சல் அதிகரிக்கும். எதையும் பற்றி கவலைப்படாமல் நிர்ணயித்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. முக்கிய முடிவுகளை சரியான முறையில் திட்டமிட்டு அவசரப்படாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சூரியன் புத ஆதித்ய யோகத்தை புதனுடன் இணைந்து ஏற்படுத்துவதால் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராக அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே
இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை வலுவாக பிறக்கும். இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் பூர்த்தியாகும். எனவே இல்லத்தில் உறுதியாகவே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் எந்த காரியத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எதிர்பார்த்தபடியே பண வரவு மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் விவசாயம் மற்றும் விவசாய தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இரட்டிப்பு லாபம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும். இனிமையான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. சூரியன் மற்றும் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இணைந்து. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிக்கு சார்ந்த விஷயங்களில் சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சி மற்றும் தொண்டர்களுக்கிடையே மிக பெரிய அளவில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேலிட தகவல்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. மனதிற்கு பிடித்த சந்தோஷமான பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறையில் படிப்படியாக வளர்ச்சி காண்பீர்கள். நல்ல வருமானம் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான சந்தர்ப்பங்களில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. புத ஆதித்ய ராஜயோகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். இது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கலைத்துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் சாதனை புரியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் புத ஆதித்ய யோகத்தை சூரியனுடன் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நிதானமாக பாடங்களில் நன்கு கவனம் செலுத்தி படிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறமை உங்களிடம் வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். எதிலும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களை ஆலோசித்து செய்வதால் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வரும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி ஒரு வருடத்திற்கு பிறகு புத ஆதித்ய ராஜயோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக முருகப்பெருமானை மலர்களை கொண்டு வழிபடுவதால் இந்த தருணத்தில் நிறைந்த மாற்றம் உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இதை சரியாக செய்து அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெற்றுக்கொள்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.